பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம். வாங்க. நவம்பர் மாதம் தேதி 25, 2024, பொது காலம் 34ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-5 வரை. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரடி முழக்கம் போலும், யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1, 2, 3, 4 ஏபி, 5, 6. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்க கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோவின்
கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 42a 44. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், முதல் வாசகத்தை நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தில் திருத்தூதர் யோவான் கண்ட காட்சி 1,44,000 பேரும் அரியணையை முன்னின்று 4 உயிரினங்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். 4 உயிரினங்களும் பரிசுத்தர் 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 என்று பாட, மூப்பர்கள் மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவருக்கே உரித்தாகுக என்று சொல்ல, இவர்கள் புதியதொரு பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடலை வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாதாம். அவர்கள் அப்படி கரை படியாதவர்களாம், பரிசுத்தவான்களாக இருந்தார்களாம், பூமியில் பொய் பேசாதவர்களாக இருந்தார்கள் என வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதலால் தான் அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுடைய நெற்றியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரும் நம்முடைய தந்தையுடைய பெயரும் எழுதப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நெற்றியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரும் நம்முடைய தந்தையின் பெயரும் எழுதப்பட வேண்டும் என்றால் நாம் பொய் நாவு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என தெள்ள தெளிவாக தெரிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்காமல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாம்ச இச்சைக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் வெறுக்கக்கூடியதும் அருவருக்கக்கூடிய காரியங்களும். இதை நாம் செய்யாமல் இருந்தாலே நாம் ஆவியின் கனிகளில் வாழ ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. ஆவியின் கனிகள் 9.
அந்த ஆவியின் கனிகள் 9 நாம் வாழும்போது நாம் பரிசுத்தவான்களாக, பொய் பேசாதவர்களாக, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்காதவர்களாக, பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்களாக வாழ நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காணிக்கை பெட்டியில் போட்ட அந்த 2 காசு போட்ட கைம்பெண் பாட்டி, அந்த பாட்டி தன்னிடம் இருந்த அனைத்தையும் போட்டு விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காணிக்கை பெட்டி என்றால் ஆலயத்திற்கு மட்டும் செய்வதல்ல. ஆலயத்திற்கு கூட நாம் செய்யும் போது நமக்கு இருக்கிறதிலிருந்து தான் எடுத்து கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நம் கண் கூட காண்கிற ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதுமே ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏழைக்கு கொடுக்கிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான் என வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு இருக்கிறதிலிருந்து எடுத்து நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவருக்கு அதுவே உகந்த காணிக்கை ஆகும். மேலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் சொல்வது விழித்திருந்து ஜெபியுங்கள், விழிப்பாயிருங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்வோம். கூட்டாக நண்பர்கள் தோழிகள் சேர்ந்து ஜெபிப்போம். தனியாக ஜெபிப்போம். தனியாகவும் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆசைப்படுவோம். ஆண்டவரிடம் அன்றாடுவோம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.